சரி, விஜய் அவர்கள் இத்தனை நாள் எங்கன்னா போனாங்க? கட்சி எப்ப ஆரம்பிச்சார்? February 2, 2024. இத்தனை வருஷம் எங்க போனார்? கட்சி ஆரம்பிச்சு முதல் நாள் பேசல, முதல் ஒரு வாரத்துல பேசல, முதல் மாசம் பேசல, முதல் 100 நாள் பேசல. இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் முடிய போது February 2, 2025. இன்னைக்கு பேசுறாங்க. சரி, பேசுவது எளிது. எல்லா ப்ராஜெக்டையும் இதே தவறத்தான் திமுக பண்ணாங்க. கண்ணை மூடிக்கிட்டு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் எதிர்க்கிறது. அதே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 6 வழிச்சாலையா, தயவு செஞ்சு வாங்க, இது வாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு எப்படி $1 trillion எக்கானமி ஆகுங்கண்ணா? எதிர்ப்பது எளிதுங்கண்ணா, எதிர்ப்பது எளிது, எல்லாம் எதிர்த்தரலாம். சென்னை பொறுத்தவரை விமான நிலையம் வேண்டும். இன்னைக்கு வேண்டாம்னு பொதுப்படையா சொல்றது எளிதுங்கண்ணா, வேண்டான்னு சொல்லி. ஆனால் சகோதரர் விஜய் அவர்கள் சொல்வது மத்திய அரசு ஏன் குறை சொல்றீங்க? நாங்க எங்க வந்தோம்? தமிழ்நாட்டை வளர்த்த வேண்டும் என்று மோடி ஐயா நினைப்பது தவறா? நாங்க லேண்டை செலக்ட் பண்ணவே இல்லையா? பரந்தூருங்கிற வார்த்தையை மத்திய அரசு எங்கேயும் சொல்லலையே. 2 ஆட்சியாளரும் கொடுத்த ப்ரொபோசல்ல பரந்தூர் இருந்துச்சு. நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் பரந்தூர் வேண்டாம், நான் புதுசா கொடுக்கறேன்னா இப்பவே காலம் தாழ்த்தி போயிட்டு இருக்கிறோம். அதனால பரந்தூர் மக்களுடைய போராட்டத்திற்கு நிச்சயமா ஐ ஆல்சோ ஃபீல் பேட். அவங்க 900 நாட்கள் ஏன் போராட்டத்தில் இருக்கணும்? 900 நாட்கள் ஏன் இருக்கணும்? ஒரு குழந்தை ஏன் 900 நாட்கள் உட்கார்ந்து இருக்கணும் படிக்க வேண்டிய வயதுல? அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேங்கண்ணா. அதனால் சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மக்களை போய் பார்க்கறதுக்கு. அவங்க சொல்றத பின்னாடி சொல்றதுக்கு உங்களுக்கு ஆட்சியாளர் எடுத்து சொல்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு. ஆனா இதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய பங்கு, மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு என்னன்னா, டெவலப்மெண்டல் ப்ராஜெக்டை கொண்டு வரது. உதாரணத்துக்கு 20,000 கோடி ரூபாய் பரந்தூர் விமான நிலையம், 51% மத்திய அரசுடைய பங்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல. விஜய் அவர்களாக இருந்தாலும் ஆல்டர்னேட் லேண்ட் எங்க கொடுக்க போறீங்க? ஒரு அரசியல் கட்சிக்கு 2 கடமை இருக்கு. நான் எதிர்க்கிறேன்னா, இல்ல அதற்கு சொல்யூஷனை தேடி போறேன். எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறனா, இல்ல நெருப்பை அணைத்து விட்டு மக்களுக்கு ஒரு வழிகாட்டியான இருக்கிறனா? இதுதான் அரசியல் கட்சியினுடைய முக்கிய வேலை.